வேலூருக்கு டிவிகே தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் அந்த நடிகர் தற்குறி அந்த போக்கிரி பொறுக்கி அந்த விஜய் வந்தான். ஏன்னா அவனால அப்படிதான் பேசணும். ஒரு முதலமைச்சர் சிஎம் மரியாதை இல்லாத பேசும்போது அந்த புறம்போக்கு பையன் விஜய்க்கு அந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் அந்த குடிகாரம் பொம்பளை பொறிக்க அந்த விஜய்க்கு எல்லாம் மரியாதை தரணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா சிஎம் அவ்வளோ மரியாதை இல்லாத பேசுகிறான். அவனுக்கு என்ன புடங்கிறது நான் மரியாதை கொடுக்கணும். அவன் இன்னைக்கு வேலூர் மாவட்டம் தான் அகரஞ்சேரி. வேலூர்லேருந்து திருப்பத்தூர் போகிற ரோட்டில் என்ஹெச்சில் வரும் அகரஞ்சேரி. அந்த அகரஞ்சேரியில் ஒரு கொட்டாயம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கு அவன் வந்தான். காலையில் கிளம்பினான் பனையூர்லேருந்து. வர வழியெல்லாம் பார்த்தேன். வர வழியெல்லாம் நேற்றே சொல்லிட்டானுங்க 2 நாளைக்கு முன்னாடி விஜய் இந்த வழியாக வரப்போறாருன்னு சொல்லிட்டு. இப்போ அவன் வரான்னா சொல்ல தேவையில்லை, கூட்டம் வெளியே நிற்கும். அதில் இந்த பெண்கள், இந்த இளம் பெண்கள் இருக்கீங்கள, உங்களை குட்டிச்சோர் ஆக்காமல் அவன் விட மாட்டான், நீங்களும் குட்டிச்சோர் ஆவீங்க அவன் பின்னால் போய். அந்த 2 வீலரில் இந்த பெண்கள் சகோதரிகள் அவன் பின்னால் போய் அப்படியே கீழே விழுறாங்க. அவன் என்னோட கண்டுக்காம வண்டியில் போயினே இருக்கிறான். அவன் 42 பேர், டோட்டலாக 55 பேர் சாகடிச்சுக்கிறான் விஜய். கரூரில் அட் டைமில் 42 பேர் அடிச்சு காலி பண்ணான். அவன் யாருன்னா எட்டியா பார்க்க போனான். அப்படியே அந்த பொண்ணுங்கெல்லாம் கீழே விழுறாங்க, எல்லாம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. அதில் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு யூடியூப் சேனலில் கேட்குறாங்க, நீ விஜய் ஓட்டு போட போறியா? இல்லை, நான் விஜய்க்கு போட மாட்டேன். அப்புறம் ஏன் இப்படி வரேன்னா, இது வரைக்கும் நேராக பார்த்ததில்ல, பார்க்கறதுக்கு வந்தேன், பார்த்துட்டு இருந்தது. என்ன பண்ண சொல்றீங்க? அவனுக்கு என்ன இவ்வளோ போலீஸ் பாதுகாப்புனா அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை இப்படி உளுந்து சாகுறீங்களே, 2 வீலரில் போய் கீழே விடுறீங்க, கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிறீங்க. அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு, பொதுமக்கள் உயிரை காப்பாற்ற தான் போலீஸ் போட்டிருக்கு. அவன் ஒன்றும் அவ்வளோ கிடையாது. யாரு? அவன் விஜய் அந்த பொறுக்கினாயே வந்த உடனே அந்த வழக்கமாக அந்த சுத்ரா டிராவல்ஸ் பஸ்ஸில் ஏறணும். அவன் பக்கத்து ஊரில் பேசுறதெல்லாம் நான் பேசுகிறேன். அவன் வேலூர் மாவட்டத்தில் பேசுறதுனால நான் இந்த பதிவு. அவன் அகரஞ்சேரியில் ஏறின உடனே எல்லார்ட்டையும் உத்தரவாதம் வாங்கிக்கணும். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் வாக்கு விலைக்கு இல்லை. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் வாக்கு விலைக்கு இல்லை. அதாவது நாங்கள் காசுக்கு ஓட்டு போட மாட்டோம்ட்டோம். இது எந்த காலம், என்ன அரசியல் தெரிஞ்சு பேசுறோம்னா தெரியாம பேசுன்னு தெரியல. நாங்கள் காசுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கன்றோம். ஏன்னா அந்த திருட்டில் அடிச்சிருக்கிறான் இல்லை, அந்த 420 420 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி அந்த புறம்போக்கு விருந்தாளிக்கு வந்தவன் ஆதவர்ஜுனா அவன் திருட்டில் அடிச்சு வித்த பணத்தை தான் இப்போ இவனுக்கு கட்சி நடத்திருக்கிறானுங்க. அவன் தான் பணம் கொடுக்குறான் இவனுக்கு. ஆனால் மக்கள் நமக்கு கட்சிக்காரெலாம் நமக்கு சும்மா வேலை செஞ்சிருவான், நமக்காக உயிரே கொடுக்குறாங்க இல்லை, நமக்கு எல்லாம் சும்மா வேலை செஞ்சிருவான், சும்மா நின்று நோம் கும்பிட்டுலான்னு சொல்லி காசெல்லாம் இல்லைன்ட்டு ஏதோ பேசினா அவன் அந்த இதில் பேசுனது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவன் வேலூர் அகரஞ்சேரியில் பேசுனது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் அந்த பகுதி, அவன் பேசின பகுதி. இந்த போக்கிரி பொறுக்கி இந்த நாய் இந்த விஜய் என்ன பேசுகிறான்னா, அவன் கதையெல்லாம் சொல்கிறான். என்னன்னு கேட்டால் முதல்ல ஒரு கதை சொல்லிடுறான். அந்த கதையை நீங்கள் கேளுங்க. என்னன்னு கேட்டால், ஒரு ஊருக்குள்ளே ஒரு காட்டு மாடு ரொம்ப தகராறு பண்ணிச்சு. அதை யாருமே அடக்க முடியல. ஜல்லிக்கட்டில் மாட்டு அடக்கிறவங்கலாம் போய் பார்த்தாங்க, ஊர் பெரியவங்கலாம் போய் பார்த்தாங்க, எல்லாரும் அடித்து தூரம் தூக்கி போட்டுருச்சு. ஊரே அந்த மாட்டை பார்த்து பயந்து நின்னாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான். சின்ன பையன் எல்லாரும் பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய ஆட்களாலே இந்த மாட்டை அடக்க முடியல, இவன் வந்து என்ன பண்ண போறான்? அந்த சின்ன பையன் வந்து நின்னா சும்மா அப்படியே வீரமா. இவனை சொல்லிக்கிறான், 51 வயசாகுது, இவன் சின்ன பையனா. ஒரு சின்ன பையன் நின்னான். எல்லாரும் என்ன பண்ணான் பார்க்கலான்னு பார்த்தாங்க. அந்த காலை கிட்ட வந்துச்சு, போய் காலை கிட்ட நின்னான். காட்டு மாடிட்ட பேக்கெட்டுக்குள்ள கை விட்டான். பேக்கெட்டுக்குள்ள கை விட்டு 2 புல்லுக்கட்டு எடுத்தான். 2 புல்லுக்கட்டு எடுத்து மாட்டு காமிச்சோடனே அந்த மாடு புல்லுக்கட்டை சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சு. அந்த மாட்டை தடவி அப்படியே எடுத்துன்னு போய் ஒரு வயல்ல விட்டான். அது புல்லு மேய்ஞ்சி நின்றுச்சு. அப்ப எல்லாரும் அந்த பையனை கேட்டாங்க, இவ்வளவு வீராதி வீர சூராதி சூர வீரபத்ரன் எல்லாம் நீ மாட்டை அடக்கிற நம்ம உன்னை எவ்வளவோ கிண்டல் கேலி பண்ணாங்க, அவனாலே முடியல, நீ எப்படி அடக்கினா? அந்த மாட்டுக்கு என்ன தேவைன்றதை நான் பார்த்தேன், அதுக்கு பசிக்குது, புல்லு கொடுத்தேன். அந்த மாதிரி இந்த நாட்டு மக்கள் மாடு உங்களெல்லாம் காட்டு மாடான்ட்டான் மாடு. இப்போ அவங்களுக்கு தேவை பசி புல்லு. அந்த மாட்டை நான் அடக்கிறன்னும் போது என்னை கிண்டல் பண்ணதெல்லாம் என்னை எதிர்க்கிற கட்சிங்க. அந்த மாட்டை அடக்கிறது யாருன்றோம். உன்னை எதிர்க்கிற பைத்தியக்கார கூட்டத்துக்கு என்ன சொல்லணும்? விஜய் டிவிகே விஜய் அதான் நானும். அது ஆதவர்ஜுனா. ஏண்டா எங்க முதலமைச்சர் தளபதி வந்து நீ வந்து பிரஸ் மீட்டுக்கு ரெடியா, கையில பேப்பர்ல எடுத்துட கூடாது, குறிப்பில்லாம பேச ரெடியான்னு கேட்டியாடா? ஆதவர்ஜுனா விருந்தாளிக்கு வந்தோடனே அவன் இன்னைக்கு என்னடா பேசினான் விஜய் அகரஞ்சேரியில்? அவன் எங்குமே அப்படிதான். அந்த பாட்டு கச்சேரிகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதனுடைய பேப்பர் மாதிரி வச்சுட்டு அந்த பாட்டு அது இருக்கும், அதை பார்த்து பாடுவாங்க. அந்த மாதிரி ஒன்று ரெடியா இவன் வரத்துக்கு முன்னால அவனுடைய செக்யூரிட்டி வந்து வச்சிடறான். அந்த பேப்பர்ல ஒரு பேப்பர் கீழே வந்துச்சுன்னா அவன் பேச்சு போச்சு. அவனே படிக்கிறாடா பச்சா. இன்னைக்கு அவன் எங்குமே அவன் நீ என்னடா மயிர் எங்க முதலமைச்சர் தலைவர் தளபதியை சொல்றேன், நீ எங்க தலைவர் தளபதியை சொல்றேன், பார்த்து படிக்கிறான். அவன் இன்னைக்கு விஜய் என்ன பண்ணான்? படிக்கிறான். அப்படியே பார்த்த உடனே அப்படியே படிக்கிறதுன்னா படிச்சுட்டு காலமாடு கதை சொல்றதுன்னா
சொல்லிட்டு அப்புறமா என்னன்னு கேட்டா இந்த தமிழ்நாடு வந்து சூப்பர் ஸ்டார் மாநிலம்னு சொல்றாங்க. இது சூப்பர் ஸ்டார் மாநிலமா எப்ப இருந்துச்சுன்னு கேட்டா பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது தான் இது சூப்பர் ஸ்டார் மாநிலம் ஆயிடுச்சு. இப்ப என்னடா டே தற்குறி பொறுக்கி போக்குறி விஜய், இப்ப என்னடா டே எம்ஜிஆருக்கு முன்னாலே கலைஞர், அறிஞர் அண்ணா மறைந்த பிறகு டாக்டர் கலைஞர் இந்த நாட்டின் முதலமைச்சர். நீ வந்து கொள்கை தகவலை வச்சிருக்க இல்ல, அவங்கள பத்தில அவங்க கொள்கை என்னன்னு உனக்கு தெரியுமோ தெரியாதா? தற்கூரி விஜய் சொல்ற அவர்களின் கொள்கைகளை நிறைவேற்றிய தலைவர், சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றிய தலைவர், தந்தை பெரியாரின் கனவுகளை நிறைவேற்றிய தலைவர், அறிஞர் அண்ணாவின் கனவுகளை நிறைவேற்றிய தலைவர், முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கலைஞர்லாம் நீயே சினிமா நடிகை கிடையாது. போக்குரி பொறுக்கி விஜய் சொல்ற நீயே சினிமா நடிகை கிடையாதுரா. கலைஞர் இல்லைன்னா உங்க அப்பா டைரக்டர் கிடையாதுரா. இது வந்து ஸ்டார் மாநிலம் கிடையாது. டேய் உனக்கு எவ்வளோ பாதுகாப்பாக கூட்டின்னு வந்தாங்க போலீஸ். ஜெயலலிதா இருந்தால் அவங்க ஆரம்பிச்சிட மாட்டேன் என்ன, உன்னை முட்டி முட்டி தட்டிருப்பாங்க. உனக்கு போலீஸ் பாதுகாப்பு சிஎம் கிட்ட கேட்காம உனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவாங்களா? இவனால நம்ம அப்பாவி மக்கள், நம்ம மக்கள் சாகுறாங்க கூட்ட நெரிச்சல்ல. அவனை பத்திரமா கூப்பிட்டு விட்டு பத்திரமா பணியூர் மாநில தெளிடுங்கன்னாங்க. எந்த மாநிலத்தை பார்த்து யாரை பார்த்துடா நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ற? டே பிளடி யாரை பார்த்து நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ற? அடுத்து என்ன சொல்றான் அவன் அங்க பேசும்போது என்னன்னு கேட்டா அவன் சொல்றது தூய சக்திக்கும் தீய சக்திக்கு தான் இந்த தேர்தலில் போட்டி. தூய சக்தி யாருன்னு கேட்டா டிவிக்கு. அட நீ தூய சக்தியா? தர்திரு முச்சவன பொம்பளை பொறுக்கி சக்தி, குடிகார சக்தி, போத சக்தி, காம சக்தி. நீ நடிகர் விஜய் திமுக தீய சக்தி ஆடுறோம். செருப்பு பிஞ்சுடும் நாயே. டிஎம்கேவா டிவிகேவா, டிஎம்கேவா டிவிகேவா, டிஎம்கேவா டிவிகேவா, எங்களுக்குள்ளதான் போட்டி, எங்களுக்குள்ளதான் போட்டி. அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா இவன் அது என்ன, அது முதலமைச்சர் வந்துட்டு போட்டி வந்து தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான், தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பிரதமர் தேர்தல் நடக்க போதா? சிஎம் சார் ஸ்டாலின் சார் பிரதமர் ஆக போறாரா? தமிழ்நாட்டில் தானே தேர்தல் நடக்கும் போது, அதனால தான் உன்னை தற்கூரின்னு சொல்றோம். டே விஜய் உன்னை அதனால தான் தற்கூரின்னு சொல்றோம். டேய் அவன் பிஜேபி தமிழ்நாடு மண்ணுக்குள்ள நுழைய பாக்குறான்டா. உன்ன மாதிரி ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் பையா பொறுக்கி. டே விஜய் மூலியமா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அடிமையா இருப்பார் பிஜேபி கிட்ட. எடப்பாடி பழனிசாமி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வாட்ச்மேன் டீ பாய் வேலை பார்க்குற எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கொலை பண்ணிவிட்டு கொள்ளை அடிச்சு எல்லார் மீது அமலாக்கத்துறையில் வழக்கு, சிபிஐ வழக்கு தூக்கி டெல்லி திகார் ஜெயில போட்டு மிரட்டி கூட்டணி சேர்த்துன்னு உனக்கே பிஜேபி சொல்லிதாண்டா நீயே கட்சி ஆரம்பிச்சுக்கிற விஜய். செங்கோட்டையை போய் இன்னைக்கு அமித்ஷா பார்த்துட்டு மறுநாள் வந்து அந்த ஆள் உங்ககிட்ட சேர்றான்னா அந்த ஆள் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஓபினிஷா அமித்ஷா அந்த என்ன சொல்லி அமிச்சா? என்னுடைய பிரான்ச்சு, என்னுடைய ஆபீஸ் பாய் தான் விஜய், அங்க போய் சேர்ந்துக்கோ, நான் ஏடிஎம்கே காலி பண்ணணும், அங்க போய் சேரேன் நானே. டேய் உங்க மூலியமா பிஜேபி உள்ள வந்து நீ கொள்கை தலைவர்களா படத்தை போட்டுருக்க. அவர்களின் கொள்கைகளை நிறைவேற்றிய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் நாம் எவைகள் எல்லாம் இன்னைக்கு பெற்றிருக்கிறோமோ, எந்த உரிமைகளை பெற்றிருக்கிறோமோ அந்த உரிமைகள் எல்லாம் அந்த உரிமைகள் எல்லாம் பறிப்பதற்கு பார்க்கிறான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய கூட்டம், சங்கி கூட்டம். இன்னைக்கு பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி பீப்புள்ஸ், சிறுபான்மை மக்கள் இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு பல்வேறு சலுகைகளை டாக்டர் கலைஞர் பெற்று தந்திருக்கிறார். அவைகளெல்லாம் பறிக்க வேண்டும். மீண்டும் ஒரு 60, 70, 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகளுக்கு முன்பு தெருவில் நடக்கக்கூடாது, தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, குளத்துல குளிக்க கூடாது, பொதுக்கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு நம்மள அன்டச்சபிலிட்டி இருந்துச்சுடா. அதை மீண்டும் கொண்டு வரத்துக்கு பாக்குறான்டா பிஜேபி சங்கி கூட்டம். ஏண்டா அதனாலதான் அவன் உள்ள வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்காரு. இங்க அதிமுக எங்களுக்கு போட்டி. அதிமுக இன்றைக்கு பிஜேபி அடிமை கட்சி. எனவேதான் என்டிஏவுக்கும் டிஎம்கேக்கும் போட்டி. அதிமுக எங்களுக்கு ஒரு ஆள் என்ன பாடூஸ், நீ யாரா ஜுஜிபி? இவர் சொல்றாரு என்டிஏ வந்து டிஎம்கே தான் போட்டி. ஆமாடா டிஎம்கே என்டிஏ தான்டா போட்டி. நீ பொறுக்கி போக்குறி பையன், உனக்கு என்னடா தெரியும்? அடுத்து என்ன சொல்றான்? எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைச்சிருக்காரு. யார் சொல்றான்? இவன் சொல்றான் எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைச்சிருக்காரு. யாருன்னு கேட்டா சிஎம் சார் ஸ்டாலின் தான். வாயில நல்லா வருது பிம்பு, பிராஸ்டியூட் சன்னு. அவன் சொல்றாங்க என்னன்னு கேட்டா புதிய நண்பர் என்ன சொன்னார்னா சிஎம் ஸ்டாலின் சார் எனக்கெல்லாம் எந்த கட்சி எதிரி கிடையாது, எல்லாரும் நண்பர்கள். அப்ப நானும் நண்பர் தானே. அப்படி இருக்கும்போது அவன் கேட்கறான், விஜய் கேட்கறான் வேலூர் அகரஞ்சேரி மீட்டிங்ல. அப்படி இருக்கும்போது ஏன் சார் நீங்க வந்து அந்த கரூர் சம்பவத்தை அந்த பழித்துக்கு ஏன் மேல போட்டீங்க? ஆமா நீ தான் கொலை பண்ண. 42 பேரை நீதாண்டா கொலை பண்ண. கரூர்ல போலீஸ் பேச்சு கேட்காம வண்டி எடுத்துட்டு எங்கேயோ கூட்டத்துக்குள்ள விட்டு 42 பேர் நீதாண்டா சாகச்ச. ஆனா விஜய கேக்குற கரூர் பழி தூக்கி, கரூர் சம்பவ தூக்கி ஏன் அந்த பழி தூக்கி ஏன் மேல போட்டீங்கன்னு கேட்கிறடா. டே விஜய் எங்கடா சிஎம் ஊ மேல பழி போட்டாரு? சோத்துக்கு வயிற்றுக்கு சோறு துன்றியா?
இல்ல எதனா பண்ணி மலத்தை தின்றியா? டேய், உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் யாருன்னு கேட்டா தமிழினத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். என்னடா சொன்னாரு? எல்லாரும் நீதான் கொலை பண்ண, குடியாத்த குமரன் உட்பட நீதான் கொலை பண்ண எல்லாரும் சொல்றாங்க. அப்போ தலைவர் தளபதி, தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சமூக வலைத்தளத்திலே ஒரு பதிவிட்டார். உலக அளவிலே பரபரப்பாக பேசப்பட்டது. அதை என்ன சொல்றார் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி என்று கேட்டால், எந்த கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்காரனை சாகடிக்க மாட்டான். எந்த கட்சி தலைவரும் அவன் கட்சி நிகழ்ச்சியில பொதுமக்களை சாகடிக்க மாட்டான். இது ஒரு விபத்து கூட்ட நிகழ்ச்சியில் நடந்துச்சு. இது யார் அரசியலாக்காதீங்கன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணார். எங்கேயாவது முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் விஜய் தான் கொலை பண்ண உன் பேர் அவர் சொல்லியிருக்காரா? டே பாடுச, டே விஜய், உன் பேர் அவர் சொல்லிக்கிறாரா? சொல்லு, உன் பேரு அவர் எங்கேயாவது உச்சரித்திருக்கிறாரா? ஒரு இடத்துலயாவது. அடுத்து என்ன சொல்றான்? இவனுக்கு இருக்கிற ஆட்சியில பங்கு யாரு வேணாலும் வாங்க, ஆட்சியில பங்கு தரேன் சொன்னது யாரு? விஜய் சொன்னான். யார் வந்தாலும் ஆட்சியில பங்கு கொடுத்துற ஒருத்தம் போல. எல்லா கட்சிக்கிட்ட பேசினானுங்க, ஆனா ஒரு கட்சி போல. இப்ப என்ன பண்றான்? நம்ம சிஎம் சார் ஸ்டாலின் சார் வந்து அறிவாளி தொகை யார் நடந்து போனாலும், யாருன்னா நிழலுக்கு நின்னா கூட எல்லாரும் அறிவாளி தொகையில கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூட்டணி சேர்த்துக்கிறாரு. கல்லாப்பட்டி கூட்டணி பண்றான். செருப்புல அடிக்கலாமானவன். டேய், அரசியல் கட்சி எல்லாம் எங்க கூட இருக்குது. அரசியல் கட்சி கூட்டணி எல்லாம் எங்க கூட இருக்குதுடா. புறம்போக்கு உன் கூட யாரு வரலன்னா மக்களோட கூட்டணி. உன்னை மதிச்சதுன்னா ஒரு கட்சிக்கார வந்தானா நீயும் பிச்சை எடுத்து பார்த்த. நீயும் பிச்சை எடுத்து பார்த்தடா. அந்த ஆதவர்ஜனா மூலியமா நீயும் பிச்சை எடுத்து பார்த்த. ஒருத்தம் வரல. அவன் ஒரு பொறுக்கி பையன் விஜய், அவங்க கூட எவனா போவான்னு சொல்லி உன் கூட ஒருத்தம் வரல. இவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றான்னு கேட்டா, வெள்ளா போட்டி. இது திராவிட மாடல் ஆட்சி இல்ல, இது ஒரு அல்டாப் ஆட்சியம், அல்டாப் மாடல் ஆட்சியா. அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா, இது ஒரு காமெடி ஆட்சியா. சிஎம் சொல்றான் காமெடி ஆட்சியான்னு. போடா பொறுக்கி பையா. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல காமெடி பீஸ் யாருன்னு கேட்டா நீதாண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் காமெடி பீஸ். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று தலைவர் தளபதி முதலமைச்சர், தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர். நான் ஸ்டாலின் பேரே சொல்ல மாட்டாங்க, ஆனா இப்ப சொல்றேன். ஏன்னு கேட்டா, இந்த பேவர்ஸ், இந்த கண்டவனுக்கு போந்த விந்தாலிக்கு போந்தவன் இந்த விஜய தளபதி என்றாங்க. என்ன சொல்றது? அதனால இப்ப தளபதின்னு சொன்ன தமிழ்நாடுக்கு அவர்கள்லாம் தளபதினு பேர் வைக்கும் போதே ஒன்னும் பிறக்கல, விஜய் பிறக்கல. அதனாலதான் தலைவர் தளபதி என்னாலே தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தான், தலைவர் ஸ்டாலின் தான். அதனால இப்பெல்லாம் தலைவர் தளபதி ஸ்டாலின் பேர் சொல்ற இந்த பொறுக்கி நாய தளபதி சொல்றாங்க. அவன் சொல்றான் என்னன்னு கேட்டா, தமிழ்நாடுன்னு சொன்னா விஜயம், விஜய்னு சொன்னா தமிழ்நாடும். எல்லா குடும்பத்திலும் எனக்கு ஒரு ஓட்டுக்குது, எல்லா குடும்பத்திலையும் வேட்பாளர் இருக்கிறான், எல்லா குடும்பத்திலும் விஜய்கிறான், எல்லா குடும்பத்திலும் விஜய்கிறான், எல்லா குடும்பத்திலும் ஓட்டுக்குது. உன் குடும்பத்துல ஓட்டுக்குதாடா? உன் குடும்பத்துல உனக்கு ஓட்டுக்குதா? வேலூர் அகரஞ்சேரியில சொல்றியே, உன் குடும்பத்துல ஓட்டுக்குதா? உன் பொண்டாட்டிக்கு கனடால ஓட்டுக்குது, உன் பொண்ணுக்கு லண்டன்ல ஓட்டுக்குது, உன் பையனுக்கு ஓட்டே இல்லை, உங்க அப்பா அம்மாவை துரத்தி போட்ட. உன் குடும்பத்திலே உனக்கு ஓட்டு இல்லையடா, உன் குடும்பத்திலே உனக்கு ஓட்டு இல்லையே. அது என்ன சொல்றான் அவ? தமிழ்நாடுன்னு சொன்னா விஜய், விஜய்ன்னு சொன்னா தமிழ்நாடு. என்ன யாரும் தமிழ்நாட்டில இருந்து என்ன வந்து பிரிக்கவே முடியாதுன்றான். யாரு? இந்த பாடு சொல்றான். தமிழ்நாட்டில இருந்து யாரும் பிரிக்க முடியாது. தமிழ்நாடுன்னா விஜய் கிடையாதுரா, விஜய் என்ன தமிழ்நாடு கிடையாதுரா. பனையூர் பங்களான்னா விஜய், விஜய் என்ன பனையூர் பங்களா. குடிச்சிட்டு கூத்தடிக்கிற கூத்தாடி பங்களா பனையூர் பங்களான்னா விஜய். பனையூர் விபச்சார விடுதி பங்களான்னா விஜய். விஜய் என்ன பனையூர் விபச்சார விடுதி, பனையூர் சொகுசு பங்களா. இதுதான் தமிழ்நாடுன்னா நீ கிடையாது. என்ன சொல்றது? தமிழ்நாடுன்னா நீ கிடையாது. சிஎம் பார்த்து பேசுறது சாபக்கேடுன்றது, ஊழல்ன்றது, திருட்டு பையன். உனக்கு என்னடா தகுதிக்குது பேசுறதுக்கு? உனக்கு என்ன தகுதிக்குது? இவன் ஆட்சிக்கு வருவானா, மலைக்கெல்லாம் ரோடு போடுவானா? உன்னை சுத்தி இருக்கிறதே மலை தான். நீ பேசின பாரு அகரஞ்சேரியில சுத்திக்கிறதே மலை தான். எல்லா மலையில போய் பாரு, ரோடு போட்டிருக்குது, பஸ் இருக்குது. ஏலகிரின்னு ஒரு சுற்றுலா தலமே உருவாக்குறது திமுக ஆட்சியில. இந்த அதாவது வந்து டிஎம்கேக்கு நான் தான் போட்டி என்றான். உனக்கு கூடுற கூட்டெல்லாம் வந்து ஓட்டா மாறிடாதரா. ஏண்டா ஒரு பெண்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. அது ஒரு காம கூட்டம். உன் பின்னால வர்றது காம கூட்டம். அடிக்கடி சொல்ல என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும், கேட்க சிரிக்கிறா. அடுத்து என் புருஷனுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா சின்ன விஜய், நான் விஜய் லவ் பண்ண, விஜய் கூட கல்யாணம் பச்சுறா. இன்னொரு தாலி கட்டி போட்டா மேடையில, உங்ககிட்ட தாலி கட்டிக்கணுமா? நீ கட்டின தாலி கட்டினோடே துரத்திட்ட. அடுத்து என்ன பண்றா? இன்னொருத்தி எங்க வீட்டுல இட்டு ஓட்டுக்குது, நான் விஜய் ஓட்டு போடுவேன், மீதி பேர்லாம் போன விஷயம் வச்சு சாவச்சிடுவேன்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா? எனக்கு விஜய் 2வது அப்பான்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா? என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது சத்தாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் தான் வேணும்ன்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா? எக்ஸாம்ல ஃபெயிலிட்டர் பரவாயில்ல, எனக்கு விஜய் தான் வேணும்ன்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா? நான் விஜய் கூட ஒரு நாள்லாம் படுக்கணும்ன்றா. இதை நான் காம கூட்டம் சொல்ல வேறனா சொல்லிட்டோம். இது ஒரு கூட்டமாடா இது? இவன் சொல்றான் இவன் ஆட்சிக்கு வந்துடுறானா, முதல்ல வெளியே வாடா.
முதல்ல வெளியே வாடா, வீட்டு விட்டு வெளியே வாடா. தமிழ்நாடுன்னா விஜயா, விஜயன தமிழ்நாடா? உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தக்குது? பனையூர் பங்களால குடிச்சு போட்டு பொண்களோட அம்மனமா படுத்துன்னு கூத்தடிக்கிற ஒரு பொம்பளை பொறிக்கு ஒரு காம கொடுற நீ உங்க தலைவர் தளபதியை பார்த்து அவர் ஏதோ காமெடி ஆட்சி என்ற, ஊழல் ஆட்சி என்ற, கல்லாப்பட்டி கூட்டணி என்ற, வெற்றி கூட்டணிடா. டே புறம்போக்க, வெற்றி கூட்டணி. அப்படியே பயப்படுறான் அந்த வண்டியில் வரத்துக்கு. அப்படியே பார்த்துன்னு வரான். அந்த பொண்ணுங்க கீழே விழுறாங்க, அப்படியே என்கிறான்ப்பா போலீஸு. இவன் வந்து போனா போலீஸ் தான் பாவம், தர்ம சங்கடம். அதனால நான் விஜய் சொல்றேன், என்ன சொல்றது, திருட்டு பையன் ஆதவர்ஜனா இன்னுங்கிற திருட்டு பொறுக்கி பசங்களெல்லாம் வச்சுருக்கல, நீயே ஒரு பொறுக்கி தான். என்ன சொல், என்ன இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நீ பாரிங் போயிட்டு போற, உன்னை நம்பி வந்தவங்கலாம் ஜெயிலுக்கு போயிட்டு போறான். என்ன அதனால சொல்ற தற்கொலை இன்னைக்கு போய் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பனையூர் பங்களா போயிட்டு இருப்பான். எத்தனை பொம்பளை கூட படுத்து கிடக்கிறானோ, எவ்வளோ குச்சிக்கிறானோ. இவன்லாம் ஒரு ஆள் நம்மளுக்கு பேச வேண்டியிருக்குது. இவன் சொல்றான் டிவிக்கு டிஎம்கேவா டிவிக்கு நான் போடா லோஃபர் போடா.